பிரபஞ்ச சக்திக்கு என் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் பிரபஞ்சத்தை மிகவும் நேசிக்கிறேன். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் நான் நேசிக்கிறேன். பிரபஞ்சத்தினுடைய எல்லா உயிர்களையும் அன்பு கூறுகிறேன். பிரபஞ்ச பேராற்றலை ஆராதிக்கிறேன். பிரபஞ்சத்தின் இறை சக்தியை பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன். ஆனால் இப்படி நான் பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி, ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி என்று பல்வேறு சக்திகளை நாம் உணர்ந்து கூறினாலும் கற்று கூறினாலும் நான் யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி சொல்ல விரும்புகிறேன். யதார்த்தமான வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கைக்கு மனிதனுக்கு முதலில் தேவைப்படுவது ஆரோக்கியம். அடுத்து அவனுக்கு தேவைப்படுவது செல்வம். செல்வம் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது பணம் இல்லை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். இங்கு மாடு என்றால் செல்வம், மாடு இல்லை, மாடுங்கிற விலங்கல்ல. கேடில்லாத கல்வியை விடையும் உயர்ந்த செல்வம் எதுவும் இல்லை என்கிறார். அடுத்தது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார். செவி செல்வம் சொன்னா கேள்வி ஞானம், கத்தலனாய் நம் கேட்க அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி செல்வத்தை அவர் பல்வேறு விதமாக போற்றி கூறுகிறார். ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்முடைய யதார்த்தமான அன்றாட வாழ்க்கைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை எல்லாம் நாம் திருப்திப்படுத்தி அவற்றையெல்லாம் நாம் சரிப்படுத்துவதற்கு நமக்கு மிகவும் தேவை சுழலும் செல்வமான பணம். சுழலும் செல்வமான பணம். அந்த பணம் எங்கிருந்து கிடைக்கும்? ஏதாவது ஒரு மரத்துல காய்க்குமோ, இல்லை நமக்கு ஈஸியா கடவுள்கிட்ட நினைச்ச உடனே அந்த பணம் நம்ம வீட்டுல இருக்காது. அதை நம்ம பணம் வரக்கூடிய வழிகளை நாம் யோசிக்க வேண்டும். அதற்கான வழிகளை தேடி பிடித்து வேலைகளை செய்து நாம் உழைக்க வேண்டும். உழைத்து நம்ம பணத்தை சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச பணத்தை வீணாக்காம நல்ல வழியில அற வழியில செயல்பட்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை தான் வள்ளுவர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்றார். அதில் பணம் வரக்கூடிய வழிகளை பார்த்து சம்பாதிச்சு உழைச்சி அந்த பணத்தை பாதுகாத்து சேமித்து திரும்ப அதை நல்ல வழியில செயலவிட்டு நம்முடைய வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்வியல் அறத்தை பற்றி சொல்லும்போது கூறுகிறார். அடுத்ததாக நம்மளுடைய இந்த சாதாரணமான இந்த அன்றாட உலகில், இந்த கலிகால உலகிலத்துல மக்களை பணத்தை வைத்து தரம் பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வறுமை கோட்டில் கீழ் உள்ளவர்கள், வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்கள், வறுமையில் உள்ளவர்கள், ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், பணக்காரர்கள், மிகுந்த பணக்காரர்கள், மிகுந்த செல்வந்தர்கள் என்றெல்லாம் தரம் பிரிக்கிறார்கள். அது பணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை, அவருடைய முன்னோர்கள் தலைமுறையினர் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர்களை தரம் பிரித்து கூறுகிறார்கள். அதற்கான செயல்பாடுகளையும் அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் அந்த பணம் மட்டும்தான் மனிதனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது என்பது உண்மையான ஞானம் உடையவர்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஒரு மனிதனுடைய மனப்பான்மை, தன்னிறைவு, அவன் அந்த பணத்தை ஈட்டக்கூடிய விதம், பணத்தை எப்படி பயன்படுத்துகிறான், பணத்தை எப்படி சேமிக்கிறான் என்பதிலேயே அவனுடைய வாழ்க்கை தரங்கள் அடங்கி இருக்கிறது. அதனால் உண்மையான முறையில், நேர்மையான முறையில் பணத்தை தேடி சம்பாதித்து அவற்றை நல்ல வழிகளில் பயன்படுத்துபவன் உண்மையான இறை செல்வத்தை பெற்றவனாவான். இறை செல்வம் என்றால் டிவைன் வெல்த். பிற உயிர்களை யாருக்கும் துன்பப்படுத்தாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம சேர்க்கக்கூடிய செல்வம் இறை செல்வம். அதுதான் நமக்கு உண்மையான மன நிறைவையும் திருப்தியும் தரும். அதனால அது நிறை செல்வம் என்று சொல்லலாம். எப்பவுமே உண்மைக்கு ஒரு சாட்சி, பொய் சொல்ல பல சாட்சி. இந்த உலகத்துல ஏமாற்றி வாழ்றதுதான் கஷ்டம். நேர்மையா அந்த பிரபஞ்சத்துல வாழறது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளியது. இந்த பிரபஞ்சம் ஒரு அக்ஷயம். பிரபஞ்சத்துல எல்லா பொக்கிஷங்களும் இருக்கு. அது பெறக்கூடிய விகிதாச்சாரம் தான் மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. அது அவருடைய கர்ம வினைகள், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய அறிவு, யுக்திகள், இப்படி பல விதமான காரணங்கள் அதற்கு நாம் சொல்லலாம். ஆகையால் நல்லபடியான பணத்தை நாம் மற்றவர்களை ஏமாற்றாமல், பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல், ஆரோக்கியமான முறையில் தரக்கூடிய பணம் என்ன செய்யும்? சிரிக்கும். அந்த பணம் சிரிக்கும் பணம். ஒருத்தன் ஒரு பர்ஸை திறந்து பார்த்தா அவனுடைய பணம் சிரிக்கும்னா அவன் அந்த பணத்தை நல்ல வழியில சம்பாதிச்சிருக்கிறான். மற்றவங்களை நோகடிக்காம மனமு அவனுடைய உழைப்பினாலும்
அவனுடைய உழைப்பை பாராட்டி இல்லாட்டா அவனுடைய நல்ல குணங்களை பாராட்டி பிறர் அவனுக்கு மகிழ்வோடு கொடுத்த அன்பளிப்புகளையும் அதை அவன் பெற்று அதை மகிழும் போது அந்த கண் சிரிக்கிறது. அதே சமயத்துல மற்றவங்களை துன்பப்படுத்தி அவனுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அவன்கிட்ட நிலைக்காம வந்த வழி கேட்டு ஓடிடும். ஆகையால் நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் பணத்தை சேர்ப்பதிலும் தான தர்மம் செய்வதிலும் நாம் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்மகிட்ட பணம் நிறை செல்வம், இயற்கையான நிறை செல்வமும் இறை செல்வமும் நம்மளிடம் கிடைத்தவுடன் நமக்கு என்ன கிடைக்கிறது? அதுல இருந்து உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது, உண்மையான மன நிம்மதி கிடைக்கிறது, வாழ்க்கையினுடைய உண்மையான சந்தோஷம் கிடைக்கிறது. வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி அடையணும், அதற்கு பணம் தேவைப்படுது. அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைஞ்ச உடனே மனுஷனுக்கு அடுத்தடுத்த ஹையரார்க்கியல் நீட்ஸ், அடுத்தடுத்த தேவைகள் அதிகரிக்கிறது. முதல்ல அவன் தன்னுடைய உண்டு உறங்கி தன்னுடைய அடிப்படையுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிக்கிட்டு அடுத்தது அவனுக்கு அழகியல் தேவைகள் தேவைப்படுது. அழகை ரசிக்க தொடங்குறான், இயற்கையை போற்ற தொடங்குறான், இயற்கையினுடைய வளங்களை எல்லாம் நேசிக்க தொடங்குறான். அப்புறம் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு வருகிறது. அதுக்கப்புறம் தான் ஞானம் வருகிறது, அறிவை தேட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆன்மீகத்தில் அவன் ஈடுபடுகிறான். அடுத்தது ஆன்மீக வளர்ச்சியையும் ஆன்மீக பாதையும் இறைவனையும் தேடி அப்ப அடுத்தடுத்த தேவைகள் ஹையரார்க்கியல் நீட்ஸ்னா ஒன்றின் மேல் ஒன்றான படிப்படியான அந்த தேவைகளை அவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் முதலில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் பணம் அவனுக்கு மிகவும் அத்தியாவசியமாகும். பிரபஞ்சம் அப்படி எல்லாவற்றுக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் அவனுடைய எல்லோருடைய தலையிலும் ஒரு அழகான ஒரு சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பியை நாம் இயக்க வேண்டும். அதற்கு நாம் பிரபஞ்ச பேராற்றலுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி என்றால் ஏதேனும் ஒரு இலக்கை நினைத்து அவற்றையே அடைய வேண்டும் என்று முழு மனதுடன் நாம் இயக்கம் செய்தால், நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் இயக்க செய்தால் அது உண்மையாகவே அதற்கான வழிகளை பிறக்க செய்யும். இப்போது செல்வம் தான் வேண்டும், நான் செல்வந்தனாக வேண்டும், எனக்கு நிறைய செல்வம் கிடைக்க வேண்டும், அதுவும் நல்ல முறையில் செல்வம் வர வேண்டும் என்று நாம் நம்மளுடைய மூளைக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்கும் போது அந்த பிரபஞ்சம் அதுக்கான வழிகளை நமக்கு திறந்து தரும். அப்போது பல்வேறு செல்வங்கள் நம்மளை வழிகேட்டு சேரும் நம்மளிடம். அதுவும் அறவழியிலான செல்வத்தை தேட வேண்டும். அறவழியிலும் நல்ல வழியிலும் நல்ல மனதுடனும் நாம் செல்வங்களை தேட வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இறை செல்வம் நிறை செல்வம் கிடைத்து விட்டால் அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்போமா? கற்பனை செய்யும் போது உலகத்தில் பஞ்சமா பாதகங்களே இருக்காது, எந்த குற்றங்களும் இருக்காது, ஒரு குற்றமற்ற சமுதாயம் இப்போது கலிகாலம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். கலியுகம் முடிந்து ஒரு சொர்ண யுகம் பிறக்கும். படிப்படியாக அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லோரும் மிகவும் ஞானம் பெற்றவர்களாகவும் மிகவும் நேர்மையானவர்களாகவும் இறை உணர்வுடனும் நிறைவான மனதுடனும் வாழ தொடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த பிரபஞ்ச பேராற்றலை முழு மனதோடு ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தியுங்கள். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. வாழ்வோம் நலமாக, வளர்வோம் வளமாக. உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.